அடுத்த செய்தி, டெல்லியில ஹோலி பண்டிகை. ஹோலி பண்டிகைன்னா நமக்கே தெரியும், வசந்த காலத்தையே குறிக்கக்கூடிய ஒரு பண்டிகை. ரொம்ப சிறப்பாக வட இந்தியா, மேற்கு இந்தியா, கிழக்கு இந்தியாலாம் கொண்டாடுவாங்க. வண்ணம் பொடிகள்லாம் பூசிக்கொண்டு வண்ணம் கலந்த நீர்லாம் ஒருவருக்கு ஒரு மேலே அடித்து கொண்டு அது வந்து சந்தோஷத்தின் வெளிப்பாடாக கொண்டாடப்படக்கூடியதான் ஹோலி பண்டிகை. டெல்லியில ஒரு பகுதியில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாங்க, மொட்டை மாடியில் இருக்கும்போது ஒரு பலூனில் இந்த வண்ணம் கலந்த நீரை மிக்ஸ் பண்ணி மேலேருந்து தூக்கி போடுறாங்க. இப்படி தூக்கி போடும்போது அந்த வழியாக ஒரு இஸ்லாமிய பெண்மணி போகிறாங்க. அவங்க மேலே தவறுதலாக இந்த வண்ணம் கலந்த நீர் படுறது. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் வந்து கீழே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இது வந்து தெரியாமல் நடந்துருச்சு, வண்ணம் கலந்த நீர் உங்கள் மேலே போடணுன்றலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு என்ன ஆகிடுறாங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் போகிறாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறாரு. ஒரு அரை மணி நேரம் கழிஞ்சு அந்த நபருக்கு ஒரு ஃபோன் வருது, உங்கள் அப்பா அம்மா வந்து நாங்கள் தாக்க போகிறோம், உங்கள் குடும்பத்தை தாக்க போகிறோம், உடனே வா அப்படின்னு சொல்லி அந்த நபருக்கு ஃபோன் வருது. அந்த பையன் என்ன பண்ணுறான், உடனே வீழ்ந்தடிச்சு வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அந்த நபர் அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த குடும்பத்தினர்ல வந்து ஒரு கைதிகள் மாதிரி பிடிச்சு வச்சிருக்காங்க, மிரட்டுறாங்க. இவர் சொல்றாரு, நாங்கள் தான் சொல்லிட்டோங்க, தெரியாமல் நடந்துச்சு, மன்னிப்பு கேட்டேன், முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன், என்னங்க இப்படி இழுக்கிறீங்கன்னு சொல்லும்போது பேசினே இருக்கிறச்சு அந்த வாலிபரை கடுமையாக தாக்குறாங்க. ஒரு கட்டத்தில் கூர்மையான ஆயுதங்களை வச்சு தாக்கும்போது அந்த வாலிபர் அந்த சம்பவ இடத்துல பலியாயிடுறாங்க. குடும்பத்தினர் உடனே என்ன கேட்குறாங்க, விசாரணை எல்லாம் ஓணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறுமனே ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு வண்ண கலந்த நீர் வந்து தெளிக்கப்பட்டது, போகும்போது மாறுதலாக தெரியாமல் அப்படி வீழ்ந்ததுக்கு ஒரு பெரிய கலவரமாகி ஒரு உயிர் பலி நடந்திருக்கிறது. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஹோலி என்பது வசந்த காலத்தை வரவேற்கக்கூடிய ஒரு திருவிழா. நாடு முழுக்க பல இடங்களில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு விழா. வசந்த காலம் வரும்போது பூக்கள் பூக்கும், வடுமாங்கலாம் அப்போ தான் வரும். எல்லா புதுவியான காய்கள், விதைகள், கனிகள்லாம் பூக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இது. அதை வரவேற்பதற்காக கொண்டாடக்கூடிய ஒரு விழா. ஹோலி அன்னைக்கு நான் சாயங்காலம் இந்த நம்ம வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் சார்பாக ஒரு 20 இடத்துல டியூஷன் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் லேட்டாக 6 to 8 வரைக்கும் நான் 7:45 அளவுக்கு ஒரு டியூஷன் சென்டருக்கு போனோன்னே பசங்களாம் பார்த்தோன்னே, என்ன சார் லேட்டாக வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டேன். நீங்கள் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நாங்கள் ஹோலி பிடிலாம் ரெடியாக வச்சுருந்தோம், உங்கள் மேலே பூசி ஒரு பெரிய ஃபன்னாக நான் கொண்டாடி இருப்போம் அப்படின்னாங்க. சின்ன பசங்க. அப்போ நம்ம ஊரில் வந்து ஹோலி பிரபலம் கிடையாது, ஆனால் இங்கேயே பசங்களுக்கு அது ஒரு ஃபன், ஒரு ஜாய். அப்படி இருக்கும்போது டெல்லியில் சொல்ல வேணும், இவ்வளோ ஒரு மஜாவாக இருக்கும் இல்லையா, கலர்ஃபுல் ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ். அப்போ சமுதாயம் முழுக்க வந்து இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடி கொண்டு இருக்கும் போது நீ என்ன பண்ணணும், யூ ஷுட் பி அ பார்ட் ஆஃப் தட் செலிப்ரேஷன் இல்லைங்களா? அப்படி இருந்தா நீ வந்து ரத்தத்தின் ரத்தம் நகத்தின் நகைன்னா என்னமோ சொல்றாங்களே, இங்க ஒரு பெரிய வசனம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தொப்புள் கொடி உறவு, அதெல்லாம் ஓகேன்னு ஒத்துக்கலாம். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு சின்ன குழந்தை, 11 வயசு குழந்தை மாடியிலேருந்து ஒரு பலூன் போட்டதான், அது வேணுட்டே போடல, இப்போ அந்த பொண்ணு மேல பட்டிருக்கு. சப்போஸ் வந்து 11 வயசு பையன் போட்டிருந்தா கூட வந்து வேணுட்டே போட்டான்னு கூட நீங்க ஒரு லாஜிக் எடுக்கலாம், ஆர்கியூமெண்ட் சொல்றேன். இது ஒரு பொண்ணு விளையாட்டுக்கு அவங்க அப்பா மேல போன நினைச்சு போட்டிருக்கு, இந்த பொண்ணு மேல விழுந்துடுச்சு, சாரி கேட்டாச்சு. அதன் பிறகும் தகராறு பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் இரும்பு ராடை வச்சு அடிச்சிருக்காங்க. மனுஷங்களா அவங்களாம்? சரியான காட்டுமிராண்டி கூட்டமா இருக்கும் போல். 15-20 பேர் சேர்ந்து ஒரு ஆளை ஒத்தையா போட்டு அடிக்கிறானா என்ன மனசு இருக்கணும் உனக்கு? இப்ப இந்த அடிக்கக்கூடிய, இப்ப டெல்லி போன்ற நகரங்கள்ல எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா இருக்கும். சிசிடிவி கேமரால பிடிச்சாங்கன்னா உனக்கு யூல் பி காட், தெரியும், சட்டம் தண்டனை கொடுக்கும், கொலை பண்ணா உள்ள போனோம், கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் நடக்கும். தெரியாதானே உங்களுக்கு? தெரிந்திருந்தும் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வன்முறை வெறியாட்டம் ஆட முடிகிறது என்று சொன்னால், இந்த சட்டம் கொடுக்கக்கூடிய தண்டனையை விட, நான் போன செய்தியில சொன்னேன், சட்டம் கொடுக்கக்கூடிய தண்டனையை விட மைனாரிட்டி சலுகை என்பது மிகப்பெரிய கவசமாக அவர்கள் தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள். இங்க இருக்கிற போலீஸ், நீதி நிர்வாகம் அல்லது கலெக்டர் ஆபீஸ், சட்ட புத்தகங்கள், கான்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட், எல்லாரையும் விட எங்களுக்கு வலிமையான பாதுகாப்பு இந்த மைனாரிட்டி சிறப்பு சலுகை, அதுக்கு முன்னால எல்லாம் வந்து நாங்கள் காப்பாற்றிக்க முடியும் என்பது போல ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதா காரணம். காந்தியடிகள் சொல்லுவாரு, காந்தி தென்னாப்பிரிக்கால தான் இருக்காரு, அங்க இருந்து நம்ம நாட்டுக்கு வராரு, வந்த பிறகு
இவர் வந்து காங்கிரஸ்ல பொறுப்பெடுத்துக்கிறார். பொறுப்படுவதற்கு முன்பு அவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க நாடு முழுக்க போய் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வாங்க உங்க அனுபவத்தை. ஏன்னா நீங்க சவுத் ஆப்பிரிக்கால இருந்திருக்கீங்க, அது போல குஜராத்ல இருந்தீங்க, போர்பந்தர்ல. இந்தியா முழுக்க சுத்தினது இல்லையா, எல்லா இடம் சுத்திட்டு வாங்க. சுத்தின்னு வந்த பிறகு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரே ஒரு சென்டென்ஸை சொல்லுங்க. இதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க, ஹிஸ்டரி புக்ல படிச்சா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரே லைன் சொல்லியிருப்பாரு, நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்த பிறகு அனுபவத்தை நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை வாக்கியம் என்னன்னா, எவ்ரி ஹிந்து இஸ் அ கவார்டு, எவ்ரி முஸ்லீம் இஸ் அ புலி. இவ்வளவுதான். நாட்டின் எந்த பகுதிக்கு போனாலும் ஒவ்வொரு முஸ்லீமும் ரவுடி போல இருக்கான். காந்தி சொன்னதை நான் சொல்லல, எல்லா ஹிந்துவும் கோழையா இருக்கான். இதுதான் பிரச்சனையே. ஆகவே ஒரு 10 முஸ்லீம் சேர்ந்துட்டானா, 10-15 முஸ்லீம் சேர்ந்துட்டானா, சட்டத்தின் பிடிகளுக்கு அப்பால் நான் இருக்கின்றேன் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படுகிறது. நீங்க இதுக்கு முன்னால் நீங்க பேசுனீங்க உத்தமபாளையமா? உத்தமபாளையம், அங்க என்ன நடந்தது? சாமி ஊர்வலம். அப்ப இங்க இதுல பாருங்க, இந்த ஹோலி பண்டிகை பிரச்சனை அவனுக்கு கிடையாது. ஹோலி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஹோலியை வைத்து பிரச்சனை பண்றான். நான் முஸ்லீம், நான் என்ன நினைக்கிறேனோ அது இங்க நடக்கணும். ஐ எம் அபோவ் லா, அதை நான் ப்ரூவ் பண்ணணும். The law should bend before me. The government should kneel before me. ஏன்னா நான் முஸ்லீம். அது லண்டனா இருந்தாலும் சரி, நம்ம டெல்லியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் மேல உத்தமபாளையம் எந்த ஊரா இருந்தாலும் சரி, அதுதான். அந்த மனப்பான்மை தான் இந்த கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கலவரம் ஏற்படல, கொலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்துக்கள் திருப்பி தாக்கலிக்கு. இப்ப பாருங்க, பல இடங்கள்ல ரோட மறிச்சு வந்து ரோட அப்படியே டிராபிக் 2 பக்கம் நிற்கும், நமாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப கோர்ட்ல கூட தீர்ப்பு கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதுக்கு யாராவது முஸ்லீமை போய் யாராவது அடிச்சு கொலை பண்ணாங்களா? இந்த மாதிரி ஹிந்துக்கள் பண்ணல. எத்தனையோ இடத்துல வந்து ரம்ஜான் தொழுகை நடத்துறாங்க, ஆசா ஓ அல்லாஹு அக்பர் கண்ட நேரத்துல கத்துறாங்க. பல இடங்கள்ல அந்த மசூதிக்கு பக்கத்துல யாராவது ஹிந்துக்கள் வீட்டுல வயசான கிழவங்க இருப்பாங்க, கிழவிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வரும், முஸ்லீம்கிட்ட போய் தகராறு பண்றாங்க. ஆகவே ஹிந்துக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சகிப்புத்தன்மை என்பது முஸ்லிம்களிடம் அறவே இல்லை. தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே போல இப்ப இந்த சட்டம் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி சட்டம் தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சட்டம் வந்து பாதிப்பு, சட்டம் தண்டிக்கணும் தெரிந்தாலும் கூட ஏன் இப்படி செய்ய முடியும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து இந்த முஸ்லீம் என்கின்ற அந்த மைனாரிட்டி என்கின்ற அந்த கவசம் வந்து அதை விட பெருசா அவங்களுக்கு நினைக்கிறாங்க. இது ஒண்ணு. 2வது, சமுதாயம் வந்து தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா அது பயப்படும். பல இடங்கள் இப்ப கோத்ரால நீங்க பாருங்க, அது தப்பா சரியாங்கிறது அடுத்த விஷயம். கோத்ராவில் திருப்பி அழித்த பிறகு அங்க எந்த கலவரம் நடக்கல, சரிங்களா? கோயம்புத்தூர்ல பாம் பிளாஸ்ட் நடந்தது. அந்த குண்டு வைத்த தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவி செய்தது ஷோபா டெக்ஸ்டைல்ஸ் துணி கடை இன்னைக்கு இருக்கு. அது தெரிஞ்ச உடனே அங்க உள்ள ஹிந்துக்கள் அத்தனை பேரும் புறக்கணித்தார்கள் ஷோபா டெக்ஸ்டைல்ஸ். வியாபாரம் கெஞ்சினான், மன்னிப்பு கேட்டான், கதறினான். அதுதான் உங்களுக்கு புரியும். ஆகவே நம்ம ஹிந்துக்கள் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு, வலது பக்கமோ இடது பக்கமோ எதிர்பக்கமோ பின்பக்கமோ ஒரு முஸ்லீமுக்கு நீங்க வந்து அங்க வர அனுமதித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நிம்மதியாக உங்கள் பண்டிகைகளை கொண்டாட முடியாது. கரெக்டா? எந்த பக்கமும் யாரும் வரக்கூடாது. திஸ் லாங்குவேஜ் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது என்னுடைய கருத்து. அதனால இது நம்ம தெளிவா நமக்கு தரக்கூடிய பாடம் என்னன்னா, ஹிந்து சமுதாயம் ஒருங்கிணைந்து இருக்கணும். அவன் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை கூட, சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் கூட ஒன்று சேர்ந்துடுறான். நம்ம எல்லாத்துக்கும் நீதி நியாயம் தர்மம் பேசிட்டு நம்ம வந்து பிரிஞ்சு இருக்கோம். ஆகவே ஹிந்துக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஒன்று சேர்ந்தால் மட்டுமே அவர்கள் பிழைக்க முடியும் என்கிற சூழ்நிலை நாட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா சட்டமோ நீதிமன்றங்களோ போலீஸோ காவல்துறையோ யாருமே உங்களை காப்பாற்றலை. உங்க ஒற்றுமை தான் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. எல்லா ஊரையும் தான் நிலைமை. இந்த படிப்பினையை தரக்கூடிய செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்கறேன்.